அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அதிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பட்டீஸ்வரம் துர்க்கை வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் சகல விதத்தில் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். பதட்டம் குறையும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயத்தை ஏற்படுத்தும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக குறையும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றமான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டத்தை படிப்படியாக குறைத்து கொள்வது அனுகூல பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக தொலைதூரத்திலிருந்து அனுகூலமான அமைப்பு சுபகாரிய தடைகள் எல்லாம் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் ராகு இருந்தாலும் அனுகூலமான அமைப்பு குரு பார்வை இருப்பதனால் விஸ்வாவசு முழுவதும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது அதி அற்புதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது துளாராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தேகாரோக்கியத்தில் முதுகு கால் முட்டி வலி இல்லாமல் ஒவ்வாமையில் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். அதற்கேற்றவாறு தெய்வ வழிபாடுகள் துர்க்கை சரணாகதி அடைய எல்லா விதமான தேகாரோக்கியமும் பரிபூர்ணமாக குருவின் கடாட்சத்தால் தீர்த்து கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும். அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். வீடு நலம் மண் விஷயம் எல்லாம் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் என்பது இந்த விஸ்வாவசுவில் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மிக மிக நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். மனத்தாங்கலிலிருந்து வெளியில் வந்து விடுவது நன்மையான சூழ்நிலையை பெற்றுத்தரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விஸ்வாவசில் கண்டிப்பாக துலா ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீர்வதுடன் பெற்றோர் பெரியோரை நினைத்து வருத்தப்படுவது இல்லாமல் குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் தெய்வ வழிபாடுகளில் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து பட்டீஸ்வரம் ஒரு முறை போயிட்டு வருவதும் மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். இந்த வருடம் இல்லாமல் அடுத்த வருடத்திற்கும் சனியானவர் 2.5 வருட காலங்கள் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து சத்ரு ஜெயம் ரோக ஜெயம் தைரியம் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.